Taste the Daily. காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் தென்காசி தெற்கு மாவட்டம் அதே போன்று மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நலத்திட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தொடர்ந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எப்பொழுதுமே வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு தென்காசி மாவட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் குற்றாலம் பேரூராட்சி அந்த நிர்வாகத்தின் சார்பிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு பெண்களுக்கு 100க்கும் மேற்பட்டோருக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், குறிப்பாக ஹாட் பாக்ஸ், கேரியர், அதே போன்று தட்டு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய தொகுப்பை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் வழங்கி இருக்கிறார். இதற்கு முன்னதாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குறிப்பாக சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அவருக்கான சீருடைகளை அவருடைய திருக்கரங்களால் வழங்கி இருக்கிறார். குறிப்பாக இதை பெற்றுக் கொண்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு உதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் காரல் அடித்தாலே சுற்றுலா தலத்தை முடக்கி விடுகிறது, மூடி விடுகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்றால், இந்த சுற்றுலா தலம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும். 2026 அது அமையும். இந்த சுற்றுலா தலம் மேலும் வளர்ச்சி அடையும், எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்று அந்த மக்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.